பொறுமையாக செய்யணும். நான் அவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட நின்று செஞ்சுட்டு இருந்தேன்ல, ஏதாவது உங்கள்கிட்ட பேசுனேன்னா பொருளை மாத்திரம் தான் கேட்டேன் இல்லையா? பூண்டு எங்கம்மா, உப்பு எங்கம்மான்னு தான் கேட்டேன். வேறு ஏதாவது பேசுனேன்னா பின்னாடி யாரோ வீசினது கூட வீசாத, பேசாமல் வேலையை பாருன்னு சொன்னால் அப்போ நான் அந்த 20 நிமிஷம் நான் செய்கிறப்போ வேறு யாருக்கிட்டையாவது எந்த வார்த்தையாவது கேட்டேன்னா, நம்ம செய்யக்கூடிய பொருள் யாரும் அதை புறந்தல்லாமல் சாப்பிடணுங்கிற எண்ணத்தோடு நம்ம செய்யணும். அவ்வளோ நேரம் நின்று நீங்கள் என்ன அதை பொறுமையாக அப்படி செய்வீங்களா? செய்யுங்கன்னு சொல்லியிருந்தால் நேற்று பாதி பேர் சாப்பிட மாட்டாங்க. சொதான்னு செஞ்சு போனான்னு எடுத்து வைக்கவே தெரியாது. செஞ்சு மாத்திரமே தெரியும். அந்த கீரையை பார்த்துருக்கேன் சார். புரியுதுங்களா? செய்யணும், எல்லாமே செஞ்சு கற்றுக்கணும். இதுதான் அந்த சொல்கிறேன்ல, செய்யும்போது அதை பக்கத்தில் இருந்து என்ன, அதெல்லாம் சிம்பிள் வேலை தானே, என்ன பெருசாக என்ன இல்லை. எண்ணெயை ஊற்ற போகிறோம், கடுகு போட போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா வெங்காயம் பச்சை மிளகாயும் போடணும். போட்டு அதை நல்லா வதக்கின உடனே எடுத்து கீரையை போட்டு, கீரையை மூடி வைக்கிற முடியாது, ரொம்ப நேரம் மூடி வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் தான் மூடி வைக்கணும். டக்குன்னு எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுனா கிண்டுறதுல தான் இருக்கும். நீங்கள் மூடி வச்சுருந்தீங்கன்னா வேர்வை தண்ணி உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும் மூடியிலேருந்து. அது அந்த கீரை தண்ணி ஏற்கனவே கீரையிலும் தண்ணி பசை இருக்குமா, வேர்வை தண்ணிக்கு அதுக்கு சொதன்னு இருந்துக்கிட்டே தான். என்ன நீங்கள் கீரையாக இருக்கட்டும், ஒரு பீன்ஸாக இருக்கட்டும், என்ன இது பண்ணினாலும் அதுக்கு பிடிக்கும். அதில் நீர் சத்தே இருக்கக்கூடாது, அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். அப்படிங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் இது பண்ண முடியுமே தவிர இதெல்லாம் இல்லை.